இப்போ நம்ம சேமியா பண்ண போகிறோம். இதில் ஒரு கிண்ணம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக கிண்ணத்தில் போட்டிருக்கேன்னா நம்ம தண்ணி அளவு வந்து கரெக்டாக ஊற்றணும் இல்லையா, அதுக்காக தான் அளவு பார்க்குறதுக்காக இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு கிண்ணம் சேமியா. நான் வந்து பாயசத்துக்கு போடுற சேமியா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேமியா கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் தக்காளி 3 எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய். காரம் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னா மிளகாத்தூள் போட தேவையில்லை. இது போல் உங்களுக்கு காரம் எது வேணுமோ அது மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி போட போகிறதில்ல, அரைச்சி தான் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம டிஃபன் ஐட்டம்லாம் செய்கிறப்போ அரைச்சி போட்டுட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த தக்காளியோட தோலெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் அரைச்சி போடுறது. தக்காளியை அரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். சேமியா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் சேமியா எடுத்தேன், அதுக்காக தண்ணி சேர்க்கலாம். இதில் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக அளவு இருக்கும். அதனால் உப்புமா செஞ்சாலும் சரி, சேமியா பண்ணாலும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவு பார்த்துட்டு அதில் 1 போட்டால் 1.5 தண்ணி ஊற்றுற மாதிரி அளவு வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு கலந்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சேமியா சேர்த்துக்கலாம். நான் இது வந்து வறுக்கவெல்லாம் இல்லை, இது வறுத்த சேமியா தான், அதனால நான் எக்ஸ்ட்ரா வறுக்கவெல்லாம் இல்லை. இது அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேமியா போட்டு கலந்து கொதிக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, அது வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ 1 நிமிஷம் அப்படியே வத்திரும். இதில் மல்லித்தலை சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். மறுபடியும் மொத்தமாக தண்ணி வத்துறதுக்கு 3 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சதுமே கொஞ்சம் இருந்த தண்ணி கூட நல்லா வத்திருச்சு. சூப்பராக அருமையாக சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம் சாப்பிட்ற போலையே இருக்கும், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.